பிரைசலாட். என் பேர் சந்தான்ராஜ். நான் போரூர்லேருந்து வரேன். மே மாதம் அன்றைக்கு செக் பண்ணும்போது வயிற்றில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு டாக்டர் செக் பண்ணும்போது கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போன மாதம் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் வந்து எனக்கு சொன்னார், வயிற்றில் இருக்கிற எந்த வியாதியும் இருக்காது, உனக்கு எல்லாமே குணமாக்குவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் எல்லாம் செக் பண்ணேன், எந்த வியாதியும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கரங்களை தட்டுவோமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு பித்தப்பையில் கல்லுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனாக்கா பித்தப்பையை அழுகி போச்சு. ஒரு மாதமாக இந்த சைடில் ஒரு டீப்பு வச்சுட்டாங்க. ஒரு மாதம் கழித்து தான் இந்த டீப்பை எடுப்போம். அதில் அந்த அழுக்கு சீழெல்லாம் வந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா திருப்பியும் அது இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னாங்க. நாங்கள் எப்போ மாதம் அன்பரின் பாதருக்கு வருவோம். சரி, இந்த டியூபோடு போன மாதம் கூட்டின்னு வந்துட்டோம். அவரை டியூபோடு கூட்டின்னு வந்து, ஐயா உனக்கு இந்த இதோட தீர்ந்து போச்சு மகனை எல்லாம்னாரு. அதே மாதிரி போய் 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டியூபை 15 நாளே எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் செய்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோன்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆண்டவரை சார்ந்து நிற்கப்படணும். கஷ்டங்கள் வரும் பொழுது கூட ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லான்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவியும் செய்வார், ஒத்தாசையும் புரிவார். அடுத்து, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் புறக்கணித்து தள்ள மாட்டார். சங்கீதம் 69:33 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், எளிய ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்ட தம்முடைய பிள்ளைகளை அவர் புறக்கணிக்க மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பிசாசின் பிடியிலே கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், மாந்திரிக வல்லமையினால கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினை கட்டுகளினால கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். பார்ப்பதற்கு நீங்கள் விடுதலையோடு நடக்கிறவர்கள் போல நடந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு எந்த கட்டும் இல்லை, எனக்கு எந்த பாண்டேஜஸும் இல்லை, எந்த சிறையிருப்பும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் பதுங்கி இருக்கிற ஏதோ ஒரு கட்டப்பட்ட ஆவி உங்களை விடுதலையாக எதையும் செய்ய விடலை. சிலர் யோசிக்கிறீங்க, நான் விரும்புகிறதையே என்னால் செய்ய முடியலை, நான் விரும்பாத ஒன்றை நான் செய்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா? உனக்குள்ளே நீ விரும்பாத ஒன்றை செய்ய வைக்கிற ஒரு ஆவி ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதான் அடிக்ஷன் ஸ்பிரிட் அப்படின்வாங்க. அந்த அடிக்ஷன் ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா, அடிமைத்தனத்தின் ஆவி வந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமைப்பட்டுட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பழக்கத்தில் நீ அடிமைப்பட்டுட்டீன்னா, அந்த அடிக்ஷன் ஆவி உனக்குள்ளே இருந்து நீ வேண்டான்னு நினச்சாலும் அதையும் தாண்டி உன்னை அந்த பாவத்தை செய்ய வச்சிரும். அந்த பாவத்தை செய்ய அது செயல்படுத்தி முடிச்சிடும். அவ்வளோதான். இன்னைக்கு அநேகர் அந்த நிலைமையில தான் இருக்கிறீங்க. நான் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதையும் தாண்டி நான் செய்துடுறேன் அப்படின்னா உன்னுடைய மைண்டு கண்ட்ரோலில் இல்லை. ஒரு அடிக்ஷன் ஸ்பிரிட், ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி உனக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் அதை வெளியேற்றுறார். நீ சுதந்திரமாக இருக்கணும். அன்னைக்கு 18 வருஷமாக ஒரு கூனி, அந்த கூனி வானத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல்
அப்படியே மண்ணையே பார்த்துட்டு வரா. அன்றைக்கு அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தது, அவளுடைய முதுகை கட்டி வைத்திருந்தது. அவள் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இயேசுவை தேடி வரும் பொழுது ஆண்டவருடைய சூழ்நிலையை பார்த்தார். இவள் எவ்வளவு நாள் தான் மண்ணை பார்த்துட்டே நடப்ப. இயேசு சொன்னார், ஸ்திரீயே, உன்னை பலவீனப்படுத்துகிற இந்த ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஒரே வார்த்தை தான் சொன்னார். அடுத்த நிமிஷத்திலே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வீட்டிற்கு போனாள். ஒருவேளை உனக்கும் ஒரு தலைகுனிவு உனக்குள்ள இருக்கலாம். உனக்கு என்னமோ சரீரம் நிமிர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கூனி குறுகி போன மனசு ஊனமுள்ள பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் ஏதாகிலும் ஒன்று செய்யக்கூட முடியாதுன்னு சொல்லி மனசு உடைஞ்சு போய் நம்பிக்கை விட்டு போன நிலைமையில் ஏதோ ஒரு நடைபெற மாதிரி நீங்க வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளை ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்கி எல்லாம் வெளியேற்றுறார். கட்டுண்டவர்களை அவர் புறக்கணியார். பொதுவாக கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களை பார்ப்பதற்கு யோசிப்பாங்க, அவர்களோடு உறவு வைத்திருப்பதற்கு யோசிப்பாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படிப்பட்டவங்களை எல்லாம் நான் புறக்கணிக்க மாட்டேன், இன்னைக்கு அவர்களுக்கு விடுதலை என்று சொல்லுகிறார். அன்றைக்கு அவளுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஸ்திரீயே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். அவர் சொல்கிறார், மகனே, மகளே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டார். உன் சிந்தனையில் ஒரு விடுதலை, உன் செவிகளில் ஒரு விடுதலை. ஏதோ சத்தம் ஒன்று என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க, அது ஒரு கட்டு. அதிலிருந்து இன்றைக்கு விடுதலை. உன்னுடைய மனசு தேவையில்லாத காரியங்களை யோசித்து என்ன பாவத்துக்கு இழுக்கிறது, அது ஒரு தேவையில்லாத பிசாசு கட்டு. ஆண்டவர் அதிலிருந்து இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறார். நல்லா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னால் பேச முடியலை, நானே ஊமை ஆயிட்டேன். ஊமையும் செவிடுமான அந்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு வெளியேற்றுறார். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு வியாதியை உனக்குள்ளே வைத்திருக்கிற ஆவி, அந்த ஆவியை நிமித்தம் ஒருவேளை உனக்கு வியாதி இருந்தாலும் அந்த வியாதியையும் ஆண்டவர் இன்னைக்கு குணமாக்குவார். ஏன்னா ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அது உனக்கு மெடிசனாக உள்ள போயிட்டுருக்கு. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள், சத்தியத்தை கேள்விப்பட்டு சத்தியத்தை கேட்கும்படி வந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த சத்திய வார்த்தையினாலே விடுதலை. நிறைய பேருக்குள் இருக்கிற தற்கொலை ஆவிகள் எல்லாம் சைலண்டாக போயிட்டுருக்கு. சில பிள்ளைகளுக்குள் இருக்கிற தற்கொலை ஆவிகள், சில பிள்ளைகளுக்குள் இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள், சில பிள்ளைகளுக்குள் இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒன் பை ஒன்னாக அனுப்பிட்டே இருக்கிறார். ஊனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாத்தையும் வெளியேற்றி தேவ அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிக்கிட்டே இருக்கு, தேவ வல்லமை உங்கள் மேலே இறங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு அக்கினி உங்கள் மேலே விழுகிறது. ஏலியாவின் நாட்களிலே இறங்கி வந்த அந்த அக்கினி பலிபீடத்தில் இந்த அத்தனையும் பட்சித்து போட்டது போல உங்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டிகளையும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் பட்சிக்கிற ஒரு அக்கினி உங்கள் மேலே விழுகிறது. அந்த அக்கினியினாலே இனி விடுதலையாய் நீங்கள் வாழ்வீர்கள். அந்த அக்கினி உன்னை சுத்தி கட்டி வைத்திருக்கிற கட்டுகளின் கயிறுகளை சுட்டரிக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். மனசு கட்டப்பட்டிருக்கு, மைண்டு கட்டப்பட்டிருக்கிற, எதையும் யோசித்து செய்ய முடியலை. நல்ல கிரியேட்டிவாக யோசித்து சாதனைகளை படைத்த நீ இன்றைக்கு ஒரு சாதாரண வேலையை கூட செய்ய முடியவில்லை. சாதனையாளர் என்று பெயர் வாங்கின நீ இன்றைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய். புத்தி மழுகி போச்சு என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்கி அதை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறது இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் உன் வாழ்க்கையில். மாம்சமான யாவருடைய கண்களும் இனி அதை ஏகமாய் காணும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட நிலைமையில் லேகியோன் என்கிற ஒரு மனுஷன், அவனுக்குள்ளால் அநேக அசுத்த ஆவிகள் இருந்து அவனை வீட்டில் இல்லை புறக்கணிக்கப்பட்டவனாய் அவன் கல்லறை அடியிலே நடக்கிறான். கல்லறைகள் தான்
அவனுக்கு குடியிருப்பான். அப்படின்னா அவனுக்கு வீடு கல்லறைகள் இருக்கிற இடத்துல தான் அவன் போய் குடியிருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த லேகியோனை ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார். கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருப்பான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கத்தி எடுத்து தன்னுடைய கையை காயப்படுத்தி வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. கேட்டால் எனக்கு டிப்ரெஷன், சில நேரத்தில் வெயினை கட் பண்ணிடுச்சுன்னா ஆளே காலி ஆகிடுவாங்க. நிறைய பேர் அதை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவனும் அன்னைக்கு தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த கறுக்கிறது, தன்னை தானே அடிக்கிறது, தலையை கொண்டு போய் முட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகள். தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் லேகியோன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கும் ஒரு விடிவு காலத்தை கொடுத்து புறம்ப கிடக்கிறான், கல்லறைகிட்ட கிடக்கிறான், வீட்டில் குடியிருக்க வேண்டிய ஒரு வாலிப பிள்ளை கிடக்கிறான், அவனுடைய எதிர்காலமே பாழாய் போச்சுன்னு சொல்லி அவனை சந்திப்பதற்காகவே யாரு லேகியோனுக்காக இயேசுவை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிட்டு போகல. இயேசு புறக்கணிக்கப்பட்ட பாளையத்துக்கு புறம்பே கல்லறை அழியிலே தன்னுடைய குடியிருப்பை வைத்திருக்கிற லேகியோனை தேடி இயேசு போனார். அன்றைக்கு போய் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அசுத்த ஆவியை என் பிள்ளையை விட்டு புறப்பட்டு போ. இன்னைக்கு உங்களை நிறைய பேருக்குள்ள அந்த அசுத்த குணங்கள் உள்ள, இப்படிப்பட்ட தன் சரீரத்தை தானே காயப்படுத்துகிற ஆவிகள் கொண்ட எல்லா ஆவிகள் புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அது இருந்துச்சுன்னா தானா செத்துடலாம் போல தோணும், காயப்படுத்திக்கணும்னு தோணும், இதெல்லாம் அப்போ தான் தோணும். எல்லாம் வெளியேற்றிட்டு வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தானா. இன்னைக்கு பிறகு நீங்கள் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து விடுதலையோடு உங்கள் வாழ்க்கையை நடத்த என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ கஷ்ட காலங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய அன்பு நாங்கள் அதில் அழிந்து விடாதபடி, சிதைந்து போகாதபடி எங்களை அழகாக நடத்தி கொண்டு வந்ததே மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. பஞ்சத்தின் காலங்கள் வந்தது, தேவைகளின் நெருக்கடிகளின் காலங்கள் வந்தது. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் அப்பா, நெருங்கி வந்து உதவிகள் செய்து எங்களை வாழ வச்சு ஆகாரம் கொடுத்து ஆடைகளை கொடுத்து அழகு பார்த்தீரே தேவனே. அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்துக்கள் எங்களை நெருங்கி வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகளும் கொள்ளை நோய்களும் எங்களை நெருக்கியோகும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டோமே, இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதத்தை செய்து இவை பொழுதிலே எங்களை வாழ வைத்தீரே தெய்வமே. உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி அப்பா. வியாதி நேரத்தில் மட்டுமல்ல, எல்லாம் முடிந்தது என்கிற நேரத்தில், அடுத்த வேளை என்ன செய்ய போறேன்னு நினைக்கிற நேரத்தில் இயேசுவே நாங்கள் கூப்பிட்டோம். பறந்து காக்கிற பட்சியை போல இறங்கி வந்து என்ன மகனே வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய குறிப்பறிந்து தேவையறிந்து எங்களுக்கு உதவி செய்து இந்நாளில் இருக்கிறது போல எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் சொன்னேன், யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் உன்னை புறக்கணித்தாலும், நான் உன்னை புறக்கணிக்காத ஒரு சர்வ வல்லமையுள்ள மகத்துவம் நிறைந்த தேவன் என்று சொன்னேன். இதை விட எங்களுக்கு உத்தரவாதம் உள்ள வார்த்தை வேறு ஒன்றும் அவசியம் இல்லை அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே ஆகும். ஐஸ்வர்யத்தையும் செல்வங்களையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதற்கான வேலனை கொடுக்கிற ஆண்டவர் நீர். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், கட்டப்பட்ட ஜனங்களுக்குள் இருக்கிற எல்லா கட்டின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றி ஜெபிக்கிறேன். அசுத்த ஆவிகளை புறப்பட்டு போக என்று கட்டளை கொடுக்கிறேன். என் பிள்ளைகள் இனி தங்களை தாங்கள் காயப்படுத்தக் கூடாது. இவர்கள் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கட்டும். கல்லறைகள் மத்தியிலே வாழ்ந்த பிள்ளைகள், வீட்டை விட்டு வெளியேறி வனசஞ்சாரிகளாய் சுற்றின பிள்ளைகளை இனி குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றி அழகு பார்ப்பீராக.
எந்தெந்த பிள்ளைகள் வியாதிகளோடு வந்திருக்கிறார்களோ, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள தேவனுடைய வல்லமை இவர்களுடைய நாடி, நரம்பு, எலும்பு, குடல், தோல், சதை, கிட்னி, லங்ஸ், லிவர், இருதயம், ஒவ்வொரு இடத்திலும், பிரெயின்ல எல்லா இடத்திலும் உங்களுடைய வல்லமை ஊடுருவி இறங்குவதாக. எல்லா உறுப்புகளையும் புதிதாக்கும். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்கிறேன். புதிய உறுப்புகள் தோன்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.